இது Bon Tamil. Nous sommes le 20 février 2024. வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செக்யூரிட்டி சோசியல் மூலமாக கழிக்கப்படுகின்ற ஃப்ரான்சிஸ் மெடிக்கல் மற்றும் பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டர் என்கின்ற தொகைகள் அதிகரிக்கப்படுகின்றன. இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்கல் மற்றும் பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டர் என்பது என்னவென்று பார்த்தால், நமக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஏதாவது நோய் வந்தால், வருத்தம் வந்தால் மருத்துவரை நம்முடைய மெட்சன் த்ரெத்தாவை சென்று சந்தித்து அவருடன் நாம் கன்சல்டேஷனுக்கு செல்வோம். அப்போது மெட்சன் த்ரெத்தா நமக்கு ஒரு ஒர்டினான்ஸ் கொடுப்பார். அந்த ஒர்டினான்ஸை கொண்டு சென்று ஃபார்மாசியிலே சென்று நம்ம மருந்துகள் வாங்குவோம். இவ்வாறு நாம் மருந்துகள் வாங்கும் பொழுது ஒவ்வொரு மருந்து பெட்டிக்கும் செக்யூரிட்டி சோசியல் 50 சான்டிம் அவர்கள் கழித்துதான் மற்ற தொகையை தான் அவர்கள் ராம்பூர்ஸ்மோ செய்வார்கள். ஆகவே ஒரு முறை ஒரு ஒர்டினான்ஸிலே 5 பெட்டிகள் மருந்து பெட்டிகள் மருத்துவர் எழுதி கொடுத்திருந்தால், உதாரணமாக நான் சில மருந்து பெட்டிகளை காட்டுகின்றேன். இது போன்று இதில் 4, அதுவும் இல்லாமல் 5, 6 பெட்டிகள் வைத்திருக்கின்றேன். இந்த அனைத்து பெட்டிகளையும் மருந்து பெட்டிகளில் நான் ஃபார்மாசியிலே சென்று வாங்கும்போது இந்த ஒவ்வொரு பெட்டிக்கும் மருந்து பெட்டிக்கும் 50 சான்டிம் செக்யூரிட்டி சோசியல் ராம்பூர்ஸ்மோ செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதை கழித்து கொண்டு தான் ராம்பூர்ஸ்மோ பண்ணுவார்கள். இதற்கு தான் ஃப்ரான்சிஸ் மெடிக்கல் என்று பெயர். ஆகவே ஒவ்வொரு பாத் மெடிக்கமாவுக்கும் 50 சான்டிம் ஃப்ரான்சிஸ் மெடிக்கல் தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. இந்த 50 சான்டிம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1 யூரோவாக கூட்டப்படுகின்றது. ஆகவே நீங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து மருத்துவ ஃபார்மாசிக்கு சென்று மருந்து வாங்குவதாக இருந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு பெட்டிக்கும் 1 யூரோ தொகை செக்யூரிட்டி சோசியலால் திரும்ப கொடுக்கப்படாது. அதேபோல் அடுத்ததாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் மருத்துவரை, அதாவது உங்களுடைய மெட்சன் த்ரெத்தாவையோ அல்லது ஸ்பெஷலிஸ்டையோ நீங்கள் சந்திக்கும் பொழுது தற்போது அதற்காக செக்யூரிட்டி சோசியல் கழித்து கொடுக்கின்ற தொகை, அதற்கு பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டர் என்று சொல்வார்கள். இந்த தொகை தற்போது 1 யூரோவாக இருக்கின்றது. வருகின்ற பிரீமியர் ஏப்ரலிலிருந்து இந்த தொகை 2 யூரோவாக மாறுகின்றது. அதாவது 1 யூரோ அதிகரிக்கப்படுகின்றது. இதை கவனத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் எழுதி கொடுக்கின்ற ப்ரீஜிஸ்டம், அதாவது ரத்தம் சோதனை செய்வதோ அல்லது எக்கோகிராஃபி எடுப்பது அல்லது ஸ்கேனர் எடுப்பது அல்லது இஆர்எம் எடுப்பது, இது போன்று ஒவ்வொரு மருத்துவ சோதனைக்கும் தற்போது 1 யூரோ பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டர் என்று இருக்கின்றது. இது பிரீமியர் ஏப்ரலிலிருந்து 2 யூரோவாக அதிகரிக்கப்படுகின்றது. ஃப்ரான்சிஸ் மெடிக்கல் என்பது யாருக்கு கிடையாது. இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்கலோ அல்லது பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டர் என்கின்ற இந்த செக்யூரிட்டி சோசியல் கழிக்கின்ற தொகைகள் யாருக்கு கிடையாது என்று பார்க்கும் பொழுது, கர்ப்பமாக இருக்கின்ற பெண்களுக்கு, அதாவது மட்டர்னிட்டி சம்பந்தப்பட்ட மருத்துவ சோதனைகள், மருத்துவரை சென்று கன்சல்டே பண்ணுவது, அதற்காக மருந்துகள் வாங்குவது, இது போன்ற சூழல் இருக்கின்ற பெண்களுக்கு, அதாவது கர்ப்பமான பெண்களுக்கு இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்கலோ அல்லது பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டர் கிடையாது. இரண்டாவதாக 18 வயதுக்கு உட்பட்ட லீஜன் மினர், அதாவது மைனர் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டர் கிடையாது. மூன்றாவதாக சிஎஸ்எஸ் என்கின்ற காம்ப்ளிமெண்டேர் சான்டே சொலிடேர் என்கின்ற அந்த 100% மருத்துவ சலுகை பெற்றவர்கள், சிஎஸ்எஸ் என்கின்ற காம்ப்ளிமெண்டேர் சான்டே சொலிடேர் என்ற மருத்துவ உதவி பெற்றவர்கள், அவர்களுக்கும் இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்கலும் பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டரும் இந்த கழிப்பு தொகைகள் அவர்களுக்கும் கிடையாது. நான்காவதாக இங்கே பதிவீடு அந்தஸ்து இல்லாமல் வாழ்பவர்களுக்கான ஐஎம்ஏ என்கின்ற எய்ட் மெடிக்கல் உதவி பெறுபவர்களுக்கும் இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்கல் அவர்களுக்கும் கிடையாது. அதே போல் இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்கலுடைய தொகையும் பார்ட்டிசிபேஷன் தொகையும் ஒவ்வொரு ஆண்டும் 50 யூரோவை தாண்டாமல் இருக்கும். அதாவது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வருடத்திலே ஒருவர் 100 மருந்து பெட்டிகளை அவர் ஃபார்மாசியிலே சென்று வாங்கினார் என்றால், அவருக்கு ஒரு பெட்டிக்கு 1 யூரோ என்ற கணக்கின்படி 100 யூரோ அவருக்கு ஃப்ரான்சிஸ் மெடிக்கல் அவர்களுக்கு கழிக்கப்படும். ஆனால் அந்த 100 யூரோ கழிக்கப்படாது. அவர்களுக்கு அதிகபட்சமாக 50 யூரோ தான் கழிக்கப்படும். ஆகவே 50 பெட்டிகள் வாங்கினால் 50 யூரோ, 100 பெட்டிகள் வாங்கினாலும் அதிகபட்சமாக 50 யூரோ தான் கழிக்கப்படும். 20 பெட்டிகள் வாங்கினால் 20 யூரோ மட்டுமே கழிக்கப்படும். அதே போல தான் இந்த பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெட்டருக்கும், அதுவும் அதிகபட்சமாக ஒரு வருடத்திற்கு 50 யூரோவுக்கு மேல் கழிக்க மாட்டார்கள். அடுத்ததாக இந்த தொகை எப்படி கழிக்கப்படும் என்று பார்க்கும்பொழுது, நீங்கள் மருத்துவரிடம் சென்று உங்களுடைய
உங்களுடைய மெட்சன் ட்ரைத்தாவில் சென்று நீங்கள் அவரை கன்சல்டே பண்ணும்பொழுது அவருக்கு வந்து தற்போது 26 யூரோ 50 சாந்திம், அதாவது 26 யூரோ 50 சாந்திம் அவருடைய கன்சல்டேஷனுக்காக நாம் வந்து பணம் கொடுப்போம். அந்த பணத்திலே அந்த தொகையிலே வந்து செக்யூரிட்டி சோசியல் 18 யூரோ 95 சாந்திம் அவர்கள் திரும்ப கொடுப்பார்கள். இந்த 18 யூரோ 95 சாந்திம் அவர்கள் திரும்ப கொடுக்கும் பொழுது இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்காலோ அல்லது பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெக்டர் அதிலே வந்து கழித்து கொண்டு தான் உங்களுக்கு கொடுக்கின்ற தொகை வந்து இருக்கும். ஆகவே நீங்கள் ஒரு முறை மருத்துவரிடம் சென்று நீங்கள் இதுபோன்று பணம் கொடுத்து அவரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிறகு கொடுக்கப்படுகின்ற அந்த ராம்பூர்ஸ்மோ தொகை வந்து குறைவாக இருந்தால் அதற்கான காரணம் இதுதான். அதில் வந்து ஃப்ரான்சிஸ் மெடிக்கால் கழிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு இந்த படத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த டெக்கோண்ட் செக்யூரிட்டி சோசியல் என்று அமெலி கோந்திலே சென்று நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதம் நீங்கள் எந்த மருத்துவரிடம் சென்றிருக்கிறீர்கள், எவ்வளவு தொகை கொடுத்திருக்கிறீர்கள், அதிலே செக்யூரிட்டி சோசியல் எவ்வளவு உங்களுக்கு ராம்பூர்ஸ்மா செய்திருக்கிறார்கள், அதிலே நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு இதில் தெளிவாக தெரியும். 1 யூரோ கழிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெக்டர் என்பதால் அந்த மெட்சன் ட்ரைத்தாவை சந்தித்ததற்காக இந்த நபருக்கு 1 யூரோ கழித்திருக்கின்றார்கள். அதை கழித்து கொண்டு தான் மீதி தொகையை ராம்பூர்ஸ்மோ செய்வார்கள். அதே போல் இந்த தாளில் நீங்கள் பார்க்கும்போது இந்த நபர் அதற்கு பிறகு ஃபார்மாசிக்கு சென்று பல மருந்துகளை வாங்கியிருக்கின்றார். அவருக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கலாம் 50 சாந்திம் 50 சாந்திம் 50 சாந்திம், அதே போல் 1 யூரோ 50 சாந்திம் என்று கழித்திருக்கிறார். அந்த 1 யூரோ 50 சாந்திம் என்பது அவர் ஏதோ ஒரு மருந்து 3 பெட்டிகள் வாங்கியிருக்கின்றார். அதிலே அவர்கள் 1 யூரோ 50 சாந்திம் கழித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் கழித்து விட்டு தான் அந்த திரும்ப கொடுக்க வேண்டிய 18 யூரோ 95 சாந்திமிலே மீதி தொகையை செக்யூரிட்டி சோசியல் உங்களுக்கு கொடுப்பார். மீதி இருந்தால் கொடுப்பார்கள். மீதி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த முறை மருத்துவரை சந்திக்கும் பொழுது நீங்கள் கட்டுகின்ற அந்த தொகையிலிருந்து கழித்து கொண்டு மீதி தொகையை கொடுப்பார்கள். அதனால்தான் சில நேரங்களிலே சிலருக்கு இந்த ராம்பூர்ஸ்மோ தொகை வந்து வராமலே இருக்கும். ஏனென்றால் இந்த ஃப்ரான்சிஸ் மெடிக்காலோ அல்லது பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெக்டர் தொகைகள் கழிக்கப்பட்டு அவருக்கு போதுமானதாக இருக்காது. ஆகவே அடுத்த முறை கழிப்பதற்காக அது காத்திருக்கின்ற ஒரு நிலையும் கூட இருக்கும். எனவே ஏப்ரல் மாதத்திலிருந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மருந்துகளுக்காக நீங்கள் செல்லும்போது ஃபார்மாசிக்கு செல்லும்போது ஒவ்வொரு மருந்து பெட்டி வாங்கும் பொழுதும் நீங்கள் அதற்கு 1 யூரோ தொகை கட்டுகிறீர்கள் என்பதை கவனத்தில் எடுத்து இந்த பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஃபெக்டரும் ஃப்ரான்சிஸ் மெடிக்காலும் செக்யூரிட்டி சோசியலுக்கு மட்டும்தான் கணக்கிலே வரும். மிச்சுவல் தொகைக்கு எந்த ஒரு கழிவுமே கிடையாது. அவர்கள் மீதி தொகையை உங்களுக்கு கொடுத்து வருவார்கள். நன்றி. மெர்சி.